சரி, நியாயாதிபதிகள் காலத்துல யோசுவாவின் காலம் முடிந்து விட்டது. நியாயாதிபதிகள் காலம் வந்தது. இந்த நியாயாதிபதிகள் காலத்திலையும் இப்ப கேக்குறாங்க, யுத்தத்துக்கு யார அனுப்பணும்னு. அப்ப கர்த்தர் சொன்னாரு, யூதா முன்னாலே போக கடவன். முன்னால யார் போகணும்? முன்னால. இந்த நமக்கு முன்னால யார் போயிட்டாரு? இயேசு கிறிஸ்துயா. கரத்தை ஊத்தல செல்வான். நமக்கு முன்னால இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. எதற்கு போனாரு? யுத்தத்துக்கு. யா 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 ஐயா, உங்களுக்கு எனக்கு முன்னால இயேசு போயிட்டாருயா. எதுக்கு போனார் ஐயா? யுத்தத்துக்கு போனார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யுத்தம் அவர் மாம்சத்துல பிறந்த நாள் முதல் அவர் சிலுவையில சாத்தான் தலைய நசுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு, ஒவ்வொரு நாளும் பலவித சத்துருவின் ஆயுதங்கள். ஆனால் இவெல்லாவற்றிலும் அவர் எதிலே ஜெயம் எடுத்தார்? எதுல ஜெயம் எடுத்தார்? சொல்லி இருக்க, சொல்லி இருக்க, சொல்லி இருக்க, சொல்லி இருக்க. என்னையா சொல்லி இருக்கு? வார்த்தை சொல்லி இருக்க, வார்த்தை சொல்லி இருக்க, வசனம் சொல்லி இருக்க, தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க. அதுலதான் அவர் ஜெயிச்சுக்கிட்டு முன்னால போறாரு. நீங்களும் முன்னால போகணும்னா சொல்லி இருக்க, வார்த்தை, இந்த வார்த்தை சொல்லி இருக்க, இந்த வார்த்தை சொல்லி இருக்க. அதை வச்சாதான் நீங்க முன்னால போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு இயேசு முன்னால போய் அவர் ஜெயம் எடுத்துட்டாரு. ஆகவே இப்பொழுது நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்று அல்ல, இருக்கிறோம். ஹல்லேலூயா. யா 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 யா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, ஏமா மகளுக்கு சொல்லுமா. மறுபடியும் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இயேசு முன்னால போனார்னு சொல்லுங்க. ஜெயம் நான் ஏதாவது செஞ்சு வந்துச்சா? நான் ஏதாவது குஸ்தி போட்டனா? நான் ஏதாவது கஷ்டப்பட்டனா? ஓ, எல்லாம் இயேசு செஞ்சார் ஐயா. அந்த ஜெயம் உங்களுக்கு இலவசமாய் வந்தது. அந்த ஜெயத்தை குறித்து பவுல் சொல்லும் போது, இவை எல்லாம் எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டால், அந்த வார்த்தை கவனிங்க, இவைகள் எல்லாம் எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அப்போ உங்களுக்கு எனக்கு எழுதியிருக்கிறபடி நேரிடும். எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப ராகாப் எங்க இருக்கிறா? சபையின் நடுவே, சபையின் நடுவே. கரத்தை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சபையின் நடுவே. சரி, இப்ப எந்த கோத்திரத்தோட சேர்ந்துட்டா? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தோட சேர்ந்துட்டா. ஆனா யூதா கோத்திரத்துல இவ பெரிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டா. அப்ப புறஜாதியா இருந்தவ, இருளின் நடுவே இருந்தவ, சாபத்தின் நடுவே இருந்தவ, அழிவின் நடுவே இருந்தவ, இப்போது எங்க வந்துட்டா? ஜீவனின் நடுவே வந்து விட்டால். ஆகவேதான் யோசுவா சொல்கின்றான், யோசுவாவையும் ராகபையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் யோசுவா உயிரோட வைத்தான். அதாவது ஜீவனுக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் நானும் புறஜாதிகளாகிய நாம் இப்பொழுது எதுக்குள்ள இருக்கிறோம்? ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். யாருடைய ஜீவன்? இயேசுவின் ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறபடியால் இப்ப என்ன ஆசீர்வாதம்? இப்ப ராகாபுக்கு என்ன ஆசீர்வாதம்? யூதர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதமோ, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதமோ, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப யாருடையது? ராகாபுடையது. இந்த ஆசீர்வாதத்தை அவ கஷ்டப்பட்டு பெறல. இந்த ஆசீர்வாதத்தை சிம்பிளா மறைச்சு வச்சா,
பரலோகத்தின் தேவனானவரே தேவன் அப்படின்னு சொன்ன வாயை திறந்து, உங்கள் தேவன் பரலோகத்தின் தேவன், அந்த பரலோகத்தின் தேவனானவரே தேவன் என்று சொன்னா, அத சொன்னதுனால இப்போது பாருங்க, அந்த ஆசீர்வாதம் ரொம்ப சிம்பிளா இவளுக்கும் டோட்டலா உரிமையாளி ஆகிவிட்டாள். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? விளையங்கிட்டீங்களா? இப்போ காமிக்கிறேன். ரோமர் 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 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்ல கவனிங்க, அவர்களுடையது என்ன? அவர்களுடையவைகளே. புத்திர சுவிகாரம் அவர்களுடையது, மகிமை அவர்களுடையது, உடன்படிக்கை அவர்களுடையது, நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, தேவாராதனை அவர்களுடையது, வாக்குத்தத்தம் அவர்களுடையது. அதில் சொல்வோம் ஹல்லேலூயா. இது எல்லாம் அவர்களுடையது. இப்ப ராகாபுக்கு அவர்களுடையது எல்லாம், ராகாபும் அதற்கு உரிமையாளி ஆகிவிட்டால், சுதந்திரவாளி ஆகிவிட்டால். அதில் சொல்வோம். சரி, ராகாப் புறஜாதி, அவர்களுடைய இந்த புத்திர சுவிகாரத்துக்கு, மகிமைக்கு, உடன்படிக்கைக்கு, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், நமக்கு கிருபையின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், புதிய சிருஷ்டியின் பிரமாணம், 2வது தேவ ஆராதனை, வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு எனக்கும் நம்முடையதாகிவிட்டது. அல்ல செல்வம், இது அங்க சிலாக்கியம். கிறிஸ்துவுக்குள் புறஜாதிகளை உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம் அவர்களுடையதுன்னு வாஸ்தவமே. அது எல்லாம் இப்ப உங்களுடையது. உங்களுடையதுன்னு சொன்ன பிறகு அத நீங்க உரிமை பாராட்டணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். அதை வெளிப்பாடா நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசீர்வாதம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா செல்வம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப், எபிரேயர் 11 எடுங்க. முப்பத்தி 31 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. என்ன பாஸ்டர் மறுபடியும் வேசி வருதே? பொறுங்க, நான் சொல்றேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட என்ன ஆகாதிருந்தால், சேதமாகாதிருந்தால். அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா. அங்க மத்தேயில பார்த்தோம், யூதா கோத்திரத்துல வர்ற அந்த தலைமுறைய பார்க்கிறோம். இதுல அங்க ராகாப் என்ற வார்த்தை வருகிறது. இங்க விசுவாசத்தின் பட்டியல்ல ராகாப் வேசி என்று வருகிறது. அல்லேலூயா செல்வா. இங்கே அவளுடைய பழைய ஒரு காரியத்தை இங்கே விசுவாசத்தின் பட்டியல்ல இங்க ஆவியானவர் எடுத்து காண்பிக்கிறார். அல்லேலூயா செல்வா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சாதான் முடியும். வசனத்தோட வசனமா ஜோடி சேர்த்தாதான் உங்களுக்கு முடியும். ஓகே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிற பாருங்க. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். 1வது வேசி மார்க்கத்தார், 2வது விக்கிரக ஆராதனைக்காரர், 3வது விபச்சாரக்காரர், 4வது சுய புணர்ச்சிக்காரர், 5வது ஆண் புணர்ச்சிக்காரர், 6வது திருடர், 7வது பொருளாசைக்காரர், 8வது வெறியர், 9வது உதாசீனர், 10வது கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இதெல்லாம்
தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் என்ன பண்ணீங்க? இருந்தங்க. அதில் சொல்லுவோம், மிந்தி இருந்தங்க. ஹலோ, நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? ராகாப் வேசியாய் இருந்தாள். இப்போது அவள் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், இருந்தீங்க, இப்பொழுது நீங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க இருந்ததை நினைச்சிட்டு இருக்க கூடாது, நீங்க என்ன ஆனங்கன்றதை நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். வலது புறம் இடது புறம் பார்த்து சொல்லுங்க, நீங்க இருந்ததை நினைக்காதீங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? நீங்க இருந்ததை நினைக்காதீங்க, நீங்க என்ன ஆயிட்டீங்க, என்னவா இருக்கிறீங்கன்னு நினைங்கப்பா. பாருங்க 11 எல்லாரும் வாசிப்போமா? 1 2 3 வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியா இருக்கு? நிப்பாட்டுங்க. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாசிக்க, நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, இப்ப அது இல்ல. உப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆவியினாலும் நான் கழுவப்பட்டவன், நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன். கரங்களை வளர்த்து சொல்லுவோம். இத சொல்லி சோத்திரம் பண்ணாவே போதும், இந்த நிலைமை உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கும். நான் இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் கழுவப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன், வார்த்தையினால கழுவப்பட்டவன், ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்லி தோத்திரம் பண்ணாவே போதும். அதனுடைய பலன் உங்களுக்கு வரும், அதனுடைய வாழ்வு உங்களுக்கு வரும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த ராகாபுக்கு வந்த வாழ்வு எதுக்குள்ள வந்தது? அதான் சுருக்கம் உங்களுக்கு காமிக்க போறேன். சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகே, மறுபடியும் அங்க வாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12 முதல். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணை இட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன கேக்குறா அந்த வேவுகார்ட்ட? உயிரோட வைத்து. அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, அடையாளம். சொல்லுங்க, ராகாப். சொல்லுங்க, ராகாப். அடையாளத்தை கேட்டால் ஓகே. அடுத்த வருஷம் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் என்ன செய்வோம்? பாராட்டுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. ஆமென். இவங்க சொல்லிட்டு போறாங்க, எங்கள் ஜீவனை தான் உங்கள் ஜீவனுக்கு ஈடா கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா, அழிந்து போகிற மக்கள், அழிந்து போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு இனிமே இயேசு வந்து ஜீவன் கொடுக்க போறதில்ல. ஒரு தடவை ஜீவனை கொடுத்துட்டாரு. இனிமே அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன். இனிமே எங்கள் ஜீவன் தான் உன்னுடைய ஜீவனுக்கு ஈடு என்று அவர்கள் சொன்னது போல நமக்குள் இருக்கிற ஜீவன் தான், கிறிஸ்துவாகிய ஜீவன் தான் மக்களுக்குள்ள ஈடாக கொடுக்கப்படும் போது அழிந்து போகிற மக்கள் அழிவிலிருந்து ஜீவனுக்குள்ளே வருவார்கள், விடுதலைக்குள்ளே வருவார்கள். அந்த விடுதலையை தான் ராகாப்
பெற்றுக் கொண்டால். அல்லேலூயா சொல்லுவோம். மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள மற்றவர்களுக்கு ஜீவன் தருகிற வாழ்வு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள மற்றவர்களுக்கு ரட்சிப்பு தருகிற, ஆறுதல் தருகிற, சுகம் தருகிற, விடுதலை தருகிற, அற்புதம் தருகிற, வார்த்தை தருகிற ஜீவன் எனக்குள்ளே, கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 praise the Lord. இவன் என்ன கேட்டா? அடையாளம். ராகாப் என்ன கேட்டா? அடையாளம். ஆமென். அப்ப சொல்றாங்க, சரி நாங்க போயிட்டு மறுபடியும் வருவோம். ஒரு சிவப்பு நூலை கொடுத்தாங்க. இந்த நூலை நீ அலங்கத்துல இருக்கிற உன்னுடைய ஜன்னல் வழியா இந்த சிவப்பு நூலை நீ கட்டி தொங்க விட வேண்டும். ஆமென். இந்த சிவப்பு நூலை நீ கட்டி தொங்க விட வேண்டும். அப்படி நாங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க வருகையில இந்த அலங்கத்தில உன் வீட்டு அந்த ஜன்னலில சிவப்பு நூல் தொங்கி இருக்குமையானால், ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்கள் ஜீவன் உம்முடைய ஜீவனுக்கு ஈடாக ரட்சிப்பு வரும். இந்த சிவப்பு நூல் தொங்காவிட்டால் நாங்கள் உன்னோடு செய்த ஆணைக்கு நீங்களாயிருப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள் உன்னோடு செய்த ஆணைக்கு நீங்களாயிருப்போம். அப்ப என்ன தொங்க உண்ணும்? சிவப்பு நூல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளத்தை கேட்டா அவங்க சிவப்பு நூலை கட்டி தொங்க விடணும்னு அடையாளம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சிவப்பு நூல் தொங்காட்டி நாங்க பண்ண ஆணைக்கு நீங்களாய் நாங்க இருப்போம், நீயும் உன் குடும்பத்தாரும் எரிகோ ஜனங்களோட அழிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் வார்த்தையை விசுவாசித்து அந்த சிவப்பு நூலை கட்டி தன்னுடைய ஜன்னலிலே தொங்க விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த சிவப்பு நூலை தன்னுடைய ஜன்னலிலே கட்டி தொங்க விட்டு விட்டால் இப்ப அவளுக்கு தெரியும், அவங்க சொன்ன வார்த்தை அவ காதுல விழுந்துச்சு. விசுவாசம் எதுல வரும்? கேள்வியில வரும். இவ காதுல வந்துச்சு. ஓ, சிவப்பு நூல் கட்டி தொங்க விட்டாதான் இந்த எரியோ மக்களுக்கு வருகிற அழிவு எனக்கு வராதபடி நான் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருவோம் என்ற விசுவாசம் வந்துச்சு. விசுவாசத்தோடு நின்றவடல அவங்க சொன்னபடி சிவப்பு நூலை கட்டி அந்த ஜன்னல்ல தொங்க விட்டாள். சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டது மாத்திரம் அல்ல, அவளுக்கு தெரியும், ஹல்லேலூயா, அவங்க ஆணையிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். என்னட்டு சொல்லிக்கிறாங்க? சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டால், ஹல்லேலூயா, நீ அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவாய் என்று ஆணையிட்டு சொல்லி இருக்கிறாங்க. சிவப்பு நூல் இல்லாவிட்டால் இந்த ஆணைக்கு நீங்களாகிவிடுவது சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டாச்சு. ஆகவே அவர்களுடைய ஆணையில அவர்கள் இனிமேல் எங்களுக்கு செயல்பட்டு ஆக வேண்டும். என்ன சொல்றேன் ஐயா? தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை, வார்த்தை, வாக்கு தத்தங்களையும் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். என்னட்டு சொல்லிக்கிறார்? சொல்லுங்கய்யா. ஐயா, மனுஷன் ஆணையிலே மாறக்கூடாது. தேவன் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையில மாறுவாரோ? சத்தியம் பண்ணி இருக்கிறார் ஐயா. சத்தியமா ஆபிரகாமோட சத்தியம் பண்ணினார். எப்போது? நல்ல கவனிங்க. ஆபிரகாமோடு எப்ப சத்தியம் பண்ணினார்? வசனத்தை காமிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 20. இருபத்தி 22 வாசிக்கிறேன். 22 எல்லாம் எடுத்துக்க, நீங்களும் வாசிக்க போறீங்க. 22, 17, 18.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தினை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டுங்க. பாஸ்டர், எனக்கு சத்தியம் சொல்லலையே. ஆபிரகாமுக்கு சொன்ன சத்தியம் தான் உங்களுக்கு. நீங்கள் நான் ஆபிரகாமின் சந்ததி. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் சொல்லி இருக்கிறார். அவர் விளம்பனதை மாற்ற மாட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு. என்ன சத்தியம்? நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலத்தினையாய் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆணையிட்டு சொல்லிவிட்டார். இந்த ஆணை உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயா. அவ சிவப்பு நூலை தான் கட்டி தொங்க விட்டா. நீங்க இயேசுவின் ரத்தம் சிவப்பையா. ரத்தம் என்றாலே சிவப்பு தான். இயேசுவின் ரத்தம் சிவப்பு. உங்கள் ரத்தம் கருப்பு இல்ல, உங்க ரத்தமும் சிவப்பு. ஆனா இயேசுவின் ரத்தத்துக்கு நம்ம ரத்தத்துக்கு வித்தியாசம் உண்டு. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். நம்ம ரத்தம் மாம்சத்துல சேர்ந்த ரத்தம். புருஷனும் மனைவியும் மாம்சத்துல சேர்ந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஆவிக்குள்ள பிறந்த ரத்தம். இயேசு மாம்சத்து ரத்தத்தை உடையவரானார். அந்த ரத்தம் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்த மாம்சத்துக்குள்ளே வந்த ரத்தம். அந்த ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம். அந்த ரத்தம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ரத்தம். அந்த ரத்தம் உங்கள் பாவ நிவர்த்தி செய்த ரத்தம். அந்த ரத்தத்தோட இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு விசை பிரவேசித்தார். அந்த ரத்தம் இப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கு நன்மைகளை பேசிக்கொண்டு இருக்கிற ரத்தம். அந்த ரத்தம் அவளுக்கு நூல் தான் அடையாளம், ஆனா அது நிழல். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வந்த போது பஸ்காவை அடித்து அங்கே ரத்தத்தை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலக்காலில் பூசினார்கள். உள்ளே அந்த பஸ்காவை பூசித்தார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கும் புறஜாதிகளை உங்களுக்கு எனக்கு இயேசு நிஜமாகவே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. அந்த ரத்தம் உங்களுக்கு எனக்கும் இன்று வரை அடையாளமாய் இருக்கிறது. ஐயா, உங்கள் மேல் இருக்கிற ரத்தத்தை பாருங்க. அந்த ரத்தத்தை பார்த்த போது சங்கரிப்பின் தூதன் ஒண்ணு செய்ய முடியல, கடந்து போனான். உங்கள் மேல் இயேசுவின் ரத்தம் இருக்கிறதை, நீங்கள் அடையாளமாய் இருக்கிறதை, இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களே. ஆனால் ஹல்லேலூயா, அந்த ரத்தத்துக்குள்ளே உங்களுக்கு ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுதல். ஆகவேதான் இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய மெய்யான போஜனம். இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையில் ரத்தம். இந்த ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கிட்டே இருக்கு ஐயா. இந்த ரத்தத்துல வந்ததை புரிஞ்சுக்கிட்டா குற்ற மனசாட்சியில வாழவே மாட்டாங்க. இந்த ரத்தத்தின் மேன்மை புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஆகவே புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையது. ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசித்து காண்பிச்சு முடிக்க போறேன். எபிரேயர் 6 இதே தான் பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 6 ஆணையிட்டு சொன்னதை பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 6 பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆமென். 13 இருந்து எல்லாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி, பாருங்க, ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினால் தமது பெயரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமான உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15 இருந்து வாசிங்க. 1 2 3 வாசிங்க எல்லாரும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 16 மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு
ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும். ஆணையிட்ட விவாதமே கிடையாதான், அவ்வளவுதான். கருத்தை பதிலா சொல்லுவோம். ஐயா, தேவன் ஆணையிட்டுட்டார், நோ ஆர்குமெண்ட். ஆணைகளை நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்த்து வாசிங்க. 1 2 3 வாசிங்க. 17. அந்தப்படியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் சித்தம் காண்பிக்கும் சித்தம் உள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை என்ன படுத்திட்டார்? ஆண்டவர் ஆணையிட்டு ஸ்திரப்படுத்தினதை யாரை எடுக்க முடியும்? உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, நன்மையை, நீடித்த நாட்களை, கணப்படுத்துவத, மேலாவத, தலையாவத, கடன் கொடுப்பத, பூரண வயத எல்லாம் ஆணையிட்டு அதை இப்பொழுது சிலுவையில அந்த இரத்தத்துக்குள்ளே ஸ்திரப்படுத்தி விட்டார். இந்த இரத்தத்துக்குள்ளே ஆணையிட்டு ஸ்திரப்படுத்தப்பட்ட நன்மை ஒவ்வொன்றும் உங்களுக்குரியது, எனக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா. கொரமலா காஷ் கொரமலா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இத வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு இப்ப பேசிட்டு இருக்கேன். இந்த செய்தியை வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஜபத்தை சபையார உங்களுக்கு மாத்திரம் இல்ல, வீட்டுல இருந்து பார்த்து கொண்டவர்களுக்கு நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல, புறஜாதிகளின் ஸ்லாக்கியம் என்னன்னு விளக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள இன்னும் யாராவது வராது இந்த இடத்துல இருப்பீர்களானால், இல்ல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இயேசுதான் உங்களுக்கு ரத்தம் சிந்தினார். இயேசுதான் உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். இயேசு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்காக இந்த உலகத்திலே தம்முடைய பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் மூலம் வெளிப்பட்டது கிருபை, அவர் மூலம் வெளிப்பட்டது சத்தியம். அதை விசுவாசித்த போதும் அதற்குள்ள உங்களுக்குள்ள தீபம் ஏற்றப்படும். ஆசீர்வாத தீபம், நன்மையின் தீபம், பிரகாசத்தின் தீபம், உங்கள் பிள்ளைகளுக்கான அறிவின் தீபம், உங்கள் பொருளாதாரத்துக்கான ஆசீர்வாதத்தின் தீபம், செழிப்பின் தீபம் எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்றப்படும். ப்ரமோஷன் தீபம் ஏற்றப்படும். அது தலையாகிற ப்ரமோஷன், கடன் கொடுக்கிற ப்ரமோஷன், எல்லா தீபமும் இயேசுவுக்குள்ளே உங்களுக்கு ஏற்றப்படும். நீங்க விசுவாசிக்க வேண்டியதான், அதை அனுபவிக்க வேண்டியதான். ஏன்னா ஆணையினால ஸ்திரப்படுத்திட்டார். ஆகவே நீங்கள் விசுவாசித்து உங்கள் சத்துருக்களுடைய வாசலை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. இனிமே சத்துருக்களை நீங்க வாசலை சுதந்திரிக்க போறீங்க. உங்கள் மீது கிரீடம் பூக்க போகிறது. சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை விடுத்து வைக்க போகிறார். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அவங்க கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனா நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தம். ஆகவே சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, சத்ருவை சிநேகிங்க, நிந்திக்கிறவர்களுக்கா துன்பப்படுத்துறவர்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. இதான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் வாழ்கிற மேன்மையான வாழ்வு. இந்த வாழ்வு வாழ நீங்க உயர்ந்துகிட்டே போவீங்க. இந்த வாழ்வு வாழ நீங்க பரவுவீங்க, பெருகுவீங்க, சுதந்திருப்பீங்க. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. இந்த வாழ்வு வாழ உங்களை அசட்ட பண்ணாங்களே, அவங்க காலடிக்கு வருவாங்க. இந்த வாழ்வு வாழ உங்களை பார்க்கிற யாவரும் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வாழ்வு வாழ உங்கள் நாட்களை எல்லாம் நன்மையாகவும், உங்கள் வருஷங்களை எல்லாம் செல்வ வாழ்வாகவும் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வாழ்வு வாழ நீங்க தேவனோட பழகி எப்படி இருப்பீங்க? சமாதானமா இருப்பீங்க. இந்த வாழ்வு வாழ தேவனோட பழகுவீங்க, அவரோட சமாதானமா இருப்பீங்க. அவரோடு சமாதானமா இருக்கும் போது உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். சத்துருவை சிநேகித்தால் நீங்க தேவனோடு பழகி சமாதானமா இருக்கும் போது உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாகும்படி தேவன் கிரியை செய்வார். நீங்க அவரோட பழகி சமாதானமா இருக்க சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. நீங்க கர்த்தரோட பழகி அவரோட சமாதானமா இருக்க அந்த சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்ப, அந்த சமாதானம் என் இருதயத்தை நிரப்ப, இந்த வாழ்வுக்குள் தான் நீங்கள் எல்லா நன்மைகளையும்
உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உங்கள் மேல ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறவங்க பாக்குறவங்க ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். புறஜாதிகளின் ஸ்லாக்கிய மேன்மையை பார்த்தோம். நீ யூதா கோத்திரத்துல இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் குடும்பத்துல இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சபையில இருக்கிறீங்க. அவர் உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்குள் இருக்கிற நீங்க நன்றி சொன்னா போதும். உங்கள் பாவம் பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணப்படவில்லை. முன்பு இருந்தோம், இப்போது நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. இத சொல்லியே தோத்திரம் பண்ணிட்டு இருங்க, இத சொல்லியே நன்றி பண்ணிக்கிட்டு இருங்க. பழச நினைக்காதீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் புதுசாயிருச்சுங்க, எல்லாம் புதுசாயிருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. காருண்யம் என்ற கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்மையும்